சரிகமபா நிகழ்ச்சியில் அபிஷேகாவுக்கு கங்கை அமரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி எதிர்காலத்தில் சிறந்த பாடகியாக நீ வருவாய் என்றும் அவரை பாராட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சீசனிலும் ஒவ்வொருவர் திறமையை அங்கு வருகின்ற நடுவர்கள் அறிந்து அவர்களை பாராட்டுவது வழக்கம். அந்த ரீதியில் இம்முறை கங்கை அமரன் இந்த வார நடுவர்களில் ஒருவராக கலந்து கொண்டிருந்தார். அதாவது விசேட நடுவர்களில் ஒருவராக கலந்து கொண்டிருந்தார். கலந்து கொண்டிருக்கும் பொழுது அபிஷேகா என்ற சிறுமி சிறப்பாக பாடி அங்கிருந்தவர்களை மெய்மறக்கச் செய்திருக்கின்றார். அதனால் கங்கை அமரன் அபிஷேகாவை பாராட்டி தனது கையில் இருந்த மோதிரத்தை அவருக்கு பரிசாக அளித்திருக்கின்றார். இளையராஜா அவர்கள் கங்கை அமரனுக்கு வழங்கிய மோதிரம்தான் அது. எதிர்காலத்தில் நீ சிறந்த ஓர் முன்னிலை இடத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்து முகமாக அந்த மோதிரம் அபிஷேகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உற்சாகப்படுத்தக்கூடிய இவ்வாறான நிகழ்வுகள் சிறுவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்றால் அதற்கு மாற்று கருத்தில்லை. அந்த அளவுக்கு அபிஷேகாவுக்கு பாராட்டும் கிடைத்திருக்கின்றது. கங்கை அமரன் அவர்களை பொறுத்தவரையில் யார் சிறப்பானவர்கள் என்று இனங்காணுவதில் அவர் தனிச்சிறப்பு பெற்றவர். தனது 12 வயதில் இவ்வளவு திறமை இந்த சிறுமியிடம் இருக்கின்றது என்பதை அவர் அடையாளமிட்டிருந்தார். அந்த ரீதியில் அபிஷேகாவுக்கு அவர் வழங்கிய அந்த பரிசு மேடையில் இருந்தவர்களை கண்ணீர் சிந்த செய்தது. வறுமையிலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அபிஷேகாவுக்கு கிடைத்திருப்பதாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் பிரபல்யமானவர்கள் வாழ்த்தும் பொழுது இலகுவாக வாழ்த்த மாட்டார்கள், திறமைகளை இலகுவாக பாராட்ட மாட்டார்கள். அந்த ரீதியில் அபிஷேகாவுக்கு இருக்கின்ற திறமையை சரியாக புடம்போட்டு அதனை அவதானித்து அந்த பாடலில் இருக்கின்ற உயிரோட்டத்தை கங்கை அமரன் அவர்கள் பலதரம் உற்று நோக்கி இந்த சிறப்பான பரிசை வழங்கியிருக்கின்றார், வாழ்த்தும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அபிஷேகா வந்திருப்பதாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.